அனைவருக்கும் வணக்கம். இன்று மே தினம் என்றது எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படி பார்க்கின்றேன் என்பதும் இன்றைய இந்த காலத்துக்கும் நாளுக்கும் எனது மனக்கிடைக்கும் இடையே உள்ள சில விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கிளிநொச்சியில் ஒரு சாரார் இன்று மே தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் பேசிய மேனாள் யாமார்க்கும் குடியெல்லோம் எதற்கும் அஞ்சோம் என்பது அவர்களது பேசுபொருள். தடக்கி விழம் முதல் யாழ்ப்பாணத்திலேயே அனைத்து நிகழ்ச்சிகளையும் முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தும் இந்த அரசாங்கமும் இன்று யாழ்ப்பாணத்தில் இன்னொரு மே தின கொண்டாட்டத்தை செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியான ஒரு கள நிலவரத்திலே சமூக விஞ்ஞான கல்வி ஆய்வு வட்டம் இப்படி ஒரு களத்தை அமைத்து தந்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நாடுக்கும் களத்திற்கும் பொருத்தமாகவும் எனது பகிர்வாகவும் இந்த உரை அமைய உள்ளது. வலிமையாக எங்களுக்கு தலைப்புகள் தந்து விடப்படும். அதற்கு அமைய நாங்கள் அதனை உருவாக்கி கொண்டு வருவோம். இந்த ஒரு தலைப்பு தரப்படவில்லை. சமுதாயத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம் அப்படி என்றுதான் சொல்லப்பட்டது. அதிர்ஷ்டவசமாகவா அல்லது துரதிர்ஷ்டவசமாகவா தெரியவில்லை. நானும் இந்த பெண்களை பற்றி தான் கதைக்க போகின்றேன். ஆனால் சற்று வேறுபட்ட ஒரு கோணத்தில் அமையும் என்ற ஒரு நம்பிக்கையில் தமிழர்கள் பேசும்போது அமைப்பு சார் காரியாலயங்களை அல்லது பணிபுரியும் பெண்களை பற்றி பேசினார். எழில்மொழி பேசும்போது அமைப்பு சாரா பெண்கள், அதாவது குறிப்பாக வீடுகளிலே பணிபுரியும் பெண்களை பற்றி கண்டார். இப்போது நான் சொல்ல போடும் விளைவும் இலங்கையில் அமைப்பு சாரா பெண் பணியாளர்கள் பற்றிய சில கருத்துக்களாகவே அமைக்க உள்ளன. அதற்கு முன்னர் உலக சனத்தொகை 8.3 பில்லியன் அமைந்த இந்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் அன்னளவாக சமநிலையில் தான் உள்ளார்கள். அதில் வேறுபாடாரும் உள்ளனர். ஆயிரம் கடந்த 3 தசாப்தங்களை எடுத்துக்கொண்டால் சர்வதேச அளவில் பெண்கள் ஈட்டும் வருமானம் இன்னும் மிக மிக குறைவாகவே உள்ளது. அது ஒரு கருத்து, அது ஒரு தரவு. இன்னொரு தரவு என்ன கூறுகின்றது என்றால், பெண்களை, அதாவது அதையே நாங்கள் கூட பாவி கேட்கின்ற அந்த நாடுகள் மிக 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 வசதி கூடியவையாக உள்ளன. குறிப்பாக நியூசிலாந்து என்ற அந்த நாட்டை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு சில உதாரணங்கள். பாலின சமத்துவம் மிக முக்கிய கூறாக உருவெடுத்துள்ள இந்நிலையிலும் பற்பல காரணங்களால் பணியாற்றும் பெண்களின் எண்ணிக்கையும் மிக குறைவாகவே உள்ளது. இது அமைப்பு சார் பணியிடங்கள் பற்றிய கருத்துக்கள். அது சம்பந்தமாகத்தான் தமிழர்கள் நிறைய சட்ட பிரச்சனைகளை அல்லது சட்ட பின்னணிகளை அல்லது சட்ட சந்தர்ப்பங்களை அவர் முன்வைத்தார். இப்பின்னணியில் அமைப்பு சாரா பெண் பணியாளர்களை பற்றி பார்க்கையில் சங்கடம் தான் வெற்றி நிற்கின்றது. ஏறத்தாழ 3 பில்லியன், உலக அளவில் 3 பில்லியன் அமைப்பு சார் தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அதில் 2 பில்லியன் தொழிலாளர்கள் அமைப்பு சாரா, இது ஆண் பெண்கள் இருவருக்குமே பொருத்தமாக இருக்கு. 2 பில்லியன் ஆட்கள் அமைப்பு சாரா தொழிலை செய்பவர்களாக இருக்கின்றார்கள். உலக அளவில் அத்தனை பேரையும் எடுத்துக்கொண்டால் அந்த 1 பில்லியன் தான் வித்தியாசம். அதுல ஆண்களும் கஷ்டப்படுகின்றார்கள். இங்க நான் பெண்களை பற்றி மாத்திரம் கூறவில்லை, ஆண்களும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுடைய சட்டங்கள், அவர்களுக்குரிய உரிமைகள், அதை பற்றி பேச போகும்போது அங்கு எழும் பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ், அப்படியான விடயங்கள் எல்லாம் எல்லோருக்கும் சமமாகத்தான் இருக்கின்றன. இந்த இடத்திலே நான் 2 பெண்களை பற்றி கூற விரும்புகின்றேன். முதலாவது பெண் யாழ்ப்பாணத்தில் எனது தாயாருக்கு உதவியாக இருந்தவர். எனது தாயாரை உற்ற தோழியாக இருந்தவர் என்றும் நான் கூறுவேன். ஏன்னா நாங்கள் கொழும்புல இருந்துட்டு கிழமை கொடுக்க போறது, வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள் 2-3 தடவை வந்துவிட்டார்கள் என்றாலும் அவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயாரோடு இருந்தார். மிகச்சிறந்த பணியாளர், முன்னாள் போராளி, வன்முறையான கணவனை புறக்கணித்தவர், கூலி வேலை தான் செய்கிறார்கள்,
பிள்ளைகள் அனைவரும். இவருக்கு இன்னமும் வங்கி கணக்கு இல்லை. அதன் தேவையும் அவருக்கு புரியவில்லை. அதை எப்படி செய்வது என்றும் அவருக்கு தெரியாது. அவர் அதை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு தரக்கூடிய எந்த அமைப்பும் அவருக்கு உதவி செய்யவில்லை. குறிப்பாக பெண்கள் அமைப்புகள், பெண்களுக்காக பணிபுரிகின்றோம் என்று தினம் உப்பாடு போட்டுக் கொண்டிருக்கும் எந்த ஒரு பெண் அமைப்பு கூட அவருக்கு இந்த வங்கி கணக்கின் முக்கியத்துவம் பற்றி கூறவில்லை. இரண்டாவது பெண் லண்டனில் என் தங்கையின் வீட்டிற்கு அந்த வீட்டை துப்புரவு செய்ய வருபவர், பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். மிக மிக அழகான ஒரு பெண், பார்ப்பவரை சொல்லி எழுதக்கூடிய அழகான, அந்த பஞ்சாப் மாநிலத்துக்கே உரிய அந்த நிறமும் அழகும் உரியவர். அவரது ஆங்கிலம் கொஞ்சம் புரிந்துதான் இருக்கும், புரோக்கன் இங்கிலீஷ்ல தான் கருப்பார். அவருக்கு பஞ்சாப் மாநிலத்திலேருந்து வந்த அந்த பெண்ணுக்கு கலாச்சாரம் முற்றிலும் வேறு, காலநிலை முற்றிலும் வேறு, மொழி பிரச்சனை, இப்படி அத்தனையும் இருந்தாலும் நான் முதல் கூறியது போல மிகச்சிறந்த ஒரு பணியாளர். அவருக்கும் வங்கி கணக்கு இல்லை. அதை செய்ய வேண்டும் என்று யாரும் அவரிடம் கூறவில்லை. அதாவது இலங்கை அரசாங்கமோ இங்கிலாந்து அரசாங்கமோ வளர்ந்து வரும் நாடாக இருந்தாலும், வளர்ந்த நாடு என்றாலும், அந்த ஒரு அமைப்பு சாரா பணியாளருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உலக அளவில் ஒன்றாகவே உள்ளது. அவர்களுக்கு வங்கி கணக்கு இல்லை, கேஷ் இன் ஹேண்ட். அப்ப அவை டாக்ஸும் கட்ட தேவையில்லை. அப்ப அவையும் சந்தோஷமா காசுகளை எடுத்துக்கொண்டு போயிடும். இப்படி இதற்கு முதல் இன்னொரு பெண்ணும் வேலை செய்தார். அவர் உக்ரைனை சேர்ந்தவர். போர் தொடங்கியவுடன் என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து வந்து அவர் ஒரு ஆசிரியர், தனது நாட்டில் மிக மிக கண்ணியமான ஒரு தொழிலை செய்தவர், ஒரு ஆசிரியை. இங்கிலாந்திற்கு புலம்பெயர்ந்து வந்தவுடன் அவர் முதல் போனது வீட்டு வேலைக்கு. அந்த பெண் முதல் போனது வீட்டு வேலைக்கு. பாஷை பிரச்சனை எல்லாம் இருந்தது. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தான் எனது தங்கைக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு ஒரு கம்யூனிகேட்டராக இருந்தது. அவ சொல்றத இவ அதில் பிடிச்சு என்ன சொல்றான்னு பார்ப்பா, இவ சொல்றத அவ பிடிச்சு என்னன்னு பார்ப்பா. அப்படியான ஒரு நிலவரத்துல இருந்துச்சு. நான் திருப்பியும் சொல்றேன், அப்ப அதே நிலைமையும் அதே தான் இருக்குது. உக்ரைன் வந்து அவ்வளவு மிக மோசமான ஒரு நாடாக இல்லை, போரினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண். இவர்களின் பின்னணியிலும் சர்வதேச அளவிலான அமைப்பு சார் பெண் பணியாளர்களின் பின்னணியிலும் நாம் இலங்கையில் காணும் அமைப்பு சாரா பெண் பணியாளர்களை நோக்கியும் அவர்களுக்கான உரிமைகள் உள்ளன. நியாயமான ஊதியம், பாதுகாப்பான பணியிடம், விடுமுறை, பொருளாதார பாதுகாப்பு திட்டங்கள் அவை இருக்கின்றன என்றுதான் பார்க்க வேண்டும். இங்கேதான் எழில்மொழி கூறிய இந்த விஷயம், EPF, ETF அப்படியான விஷயங்கள் வருகின்றது. பாலியல் சுரண்டல்கள், பாலியல் பிரச்சனைகள், பாதுகாப்பற்ற இடங்கள் இருக்கிறோம். அவங்க கூறின அந்த விடுமுறை என்ற விஷயம் அதுக்குள்ளதான் வருது. நாங்க கொடுக்குறோமா, அதை கேட்கிறோமா என்றது ஒரு பிரச்சனை. இப்ப நாங்க கொடுக்க தயாராக இருந்தாலும் கூட அவை எடுக்க மாட்டேன். ஏன்? அந்த நாளாந்த அந்த பணி அவங்களுக்கு மிக மிக முக்கியம், அந்த வருமானம் மிக மிக முக்கியம் என்ற பணியினால. அதுக்கு அடுத்தது சட்டங்கள் உண்டு. அவர் மிக அழகாக அந்த ஆங்கிலத்தில் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லி போட்டு போனேன். தனியாக நான் இந்த வீட்டு பணியிருக்கிற பெண்களை பற்றி மட்டும் கூறவில்லை. கூலி தொழிலில் இருப்பவர்கள், இந்த கட்டட வேலையில் இருப்பவர்கள், அப்படி பல அமைப்பு சாரா பணியில் இருக்கிற பெண்கள். 50க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இலங்கையில் உள்ளன அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆனா அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா? அதை அவர்கள் நாடி செல்லும் போது அந்த தீர்வுகளை காண்பதற்கான வழிமுறைகள் அவர்களுக்கு தெரியுமா? அவர்களை காட்டுவதற்கான அரசு அமைப்புகள், சமூக அமைப்புகள் உள்ளனவா? அவர்கள் அதனை நீதியான ஒரு முறையில் அணுகுகிறார்களா என்பதுதான் பிரச்சனை. இதுல ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். இப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது, அவர் ஒரு சட்ட வல்லுநரிடமோ அல்லது ஒரு காவல் நிலையத்திற்கோ போகும்போது அடிக்கடி உபயோகிக்கப்படுகின்ற விடயம் ரீவிக்டிமைசேஷன். அவர்கள் மீள பலியாகிறார்கள். ஏற்கனவே ஒரு விடயத்துக்கு பலியாக இருக்கின்றார்கள், அங்கு செல்லும் போது அவர்கள் மீள சுரண்டப்படுகின்றார்கள். ரீவிக்டிமைசேஷன். இதுதான் அமைப்பு சாரா பணிகளில் உள்ள பெண்களுக்கு மட்டுமல்ல, எந்த பெண்ணுக்கும் அப்படி ஒரு நிலைதான் இருக்கின்றது இப்படியான இடங்களுக்கு செல்லும். இருப்பினும் காலகாலமாக இவை எல்லாம் இருக்கிற சட்டங்கள் இருக்கின்றன, உரிமைகள் பற்றி பேசுகின்றோம்.
வழிமுறைகள் இருக்குதா என்று கூறுகின்றோம். இருக்கின்றோம் காலம் காலமாக இருந்து வரும் சவால்களில் கணிசமான மாற்றமும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். சவால்கள் தொடர்ந்த வண்ணமே உள்ளன. எத்தனையோ தசாப்த காலமாக நாம் இன்னமும் இந்த பெண்களுக்குரிய பிரச்சனைகள் பற்றியும் அவர்களுக்கு அதை தீர்க்கிறதுக்குரிய வழிகள் இருக்கின்றனவா, அதை அவர்களுக்கு தெரியுமான விஷயங்களை பற்றியும் கலைத்துக் கொண்டே இருக்கின்றோம். குறிப்பாக உலகம் கைக்குள் வந்துவிட்டது. திரு கனிஷ்கா அவர்கள் கூறின மாதிரி இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படியான ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அந்த உலகம் எங்களுக்கு கையுக்குள்ளே இருக்குது. நாங்கள் எதையும் செய்யலாம் என்ற விஷயம். இக்காலகட்டத்தில் இன்னமும் அமைப்பு சாரா பெண் பணியாளர்கள் பற்றி பேசிக்கொண்டிருப்பதே தவறு. அதற்குரிய அத்தனை தீர்வுகளும் ஈட்டப்பட்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இன்னும் அவை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஏன் இன்னமும் அவர்களுக்கான முறையான ஒப்பந்தங்கள், சமூக பாதுகாப்பு, உரிமைகள் பற்றி பேசிய வண்ணமே உள்ளோம். அரசியல் மற்றும் சமூக அமைப்பு தலைவர்கள் ஏன் இது குறித்து காத்திரமான கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதில்லை? ஈடுபட்டாலும் கொள்கைகளை உருவாக்குவதில்லை, உருவாக்கினாலும் அதிலிருந்து தீர்மானங்கள் எடுப்பதில்லை, தீர்மானங்கள் எடுத்தாலும் அவற்றை ஏன் அமுல்படுத்துவதில்லை? பெண் தலைமையிலான குடும்பங்கள் ஸ்திரமான பொருளாதார கட்டமைப்பு கொண்டிருக்க வேண்டிய அந்த விடயங்களிலும் ஏன் இந்த அமைப்புகள் அல்லது தலைவர்கள், குறிப்பாக அரசியல் தலைவர்கள் ஈடுபடுவதில்லை? புதிய நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு, பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை, சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO இதை பற்றியெல்லாம் எந்த நேரமும் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கணும். எங்க போனாலும் எந்த நீங்க லெக்சர் கொடுத்தேன்னு, லெக்சர்ல இருந்தேன்னு, எந்த ஒரு கட்டத்திலையும் இப்படியான விடயங்கள் அடிக்கடி பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் இந்த அமைப்பு சாரா பெண் பணியாளர்கள் அவர்களது திறன் மேம்படவில்லை. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கின்றார்கள். நீங்கள் முக்கியமா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உச்சக்கர வண்டி ஓட்டுறவர்களுடைய பிள்ளைகளும் அப்படியே தான் இருப்பீங்க. மகன்மார் கட்டாயம் உச்சக்கர வண்டி ஓட்டுறவராக வருகிறார். மகன்மார் எல்லாரும் வீட்டு பணிக்கே போகிறார்கள். இன்னமும் அவர்களது திறன்கள் மேம்படவில்லை.